ரீசெண்டாக ஆன்லைனில் ஒரு பொருள் பார்த்தேன். பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். இது நான் ஆன்லைன் கம்பெனி கண்டிப்பாக குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு பொருள் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற ஒரு பொருள், அதனோட மதிப்பு இனி ஆன்லைனில் என்னன்னு காமிக்கிறதுக்கு தான். பாருங்கள், சாதாரண தேங்காய் நார், நம்ம தேங்காய் உரிக்கும்போது வரும்போது வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற தேங்காய் நார் ஆன்லைனில் 160 ரூபா, அதாவது 1100 ரேட்டை போட்டுட்டு அதை கட் பண்ணி 160 போட்டிருக்காங்க. அதாவது சாதாரண தேங்காய் நார் 160 ரூபா. நம்ம இதை என்ன பண்ணுவோம்? சாதாரணமாக தூக்கி தூர போடுவோம், வேஸ்ட்டில் போடுவோம். அதே தேங்காய் நாரை பாருங்கள், டிசைனாக அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக, அதாவது ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி புகையை வைக்கிறதுக்கு போடுற மாதிரி, நம்ம கொசுக்கு புகை போடுவோம் இல்லை, அதே மாதிரி புகை வைக்கிற பீஸ் மாதிரி வச்சு அதுவும் ஒரு ரேட்டை போட்டிருக்காங்க 145 ரூபான்னு. இது மட்டும் இல்லை, இதை கொஞ்சம் சைஸ், கொஞ்சம் அழகாக, கொஞ்சம் ஹார்டான பொருளை 1/2 கிலோ, அதாவது 500 கிராம் 300 சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம தேவை இல்லைன்னு தூக்கி போடுறோட ஒரு பொருளோட மதிப்பு ஆன்லைனில் என்னன்னு பாருங்கள். நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். எல்லா பொருளும் நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம அதை சரிவர யூஸ் பண்ணாததுனால ஆன்லைனில் இதை நம்ம ரேட்டு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது, அதாவது காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுற பொருள் நம்மள்கிட்ட இருக்குது அதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணி பழகிக்கணும். இல்லைன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மொத்த பொருளுமே நம்ம ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.